தென்மேற்கு பருவமழை சராசரியை விட அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கிராமங்களும் நகரங்களும் வெள்ளத்தில் மிதக்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. தற்போதும் பல மாநிலங்களில் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. கனமழையால் கங்கை நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், உத்தரகாண்ட் மாநிலங்களை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. கங்கை நதி கரையை ஒட்டி வசித்த லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கின்றனர். கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் இதுவரை 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டு அரசு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் வட மாநிலங்களில் அதிக அளவிலான மழை பொழிய காரணம் அங்கு கோடையில் நிலவிய அதிகப்படியான வெப்பம்தான் என கூறுகிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ராஜேஷ். ராஜஸ்தான் மற்றும் யூபி அந்த மாநிலங்களில் டெம்பரேச்சர் ரொம்ப ஒரு 50 டிகிரிஸ் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. நம்மளே நியூஸ்லலாம் பார்த்தோம் இல்லையா, தார் ரோடு உருகிற மாதிரி வெயில் அடிச்சது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்துச்சு, மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. அந்த அளவுக்கு அதிகமான தாக்கம், வெயிலுடைய தாக்கம் அந்த மாநிலங்களில் இருந்ததுனால இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படியே அது சக் பண்ணிடுச்சு. கேரளா மற்றும் நம்ம காவேரியோட கேட்ச்மெண்ட் ஏரியா, அப்புறம் கர்நாடகாவோட கோஸ்டல் ரீஜன்ஸு, பாம்பே, இங்கெல்லாம் கொஞ்சம் மழை இல்லாமல் எல்லா மழையும் அங்கே போயிடுச்சு இந்த தடவை. கங்கை மட்டுமல்லாது வட மாநிலங்களில் உள்ள பல்வேறு நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்க மாநிலங்களில் படகுகள் மூலம் மக்கள் மீட்கப்படும் நிகழ்வுகளும் நடந்து வருகின்றன. ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு மற்றும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்தந்த மாநில அரசுகளும் மத்திய அரசும் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளன. கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு தற்போது ஆயிரக்கணக்கான கிராமங்களை புரட்டி போட்டிருந்தாலும் நவீனமான நகரங்களையும் இவை விட்டு வைக்கவில்லை. கடந்த மாதம் தலைநகர் டெல்லி, பெங்களூரு, மும்பை என நாட்டின் பிரதான நகரங்கள் வெள்ளத்தில் மிதந்ததை மறக்க முடியாது. டெல்லியில் மழையால் சாலைகளில் நீர் தேங்கி போக்குவரத்து ஸ்தம்பித்து போன நிகழ்வு நாட்டையே இதுகுறித்து பேச வைத்தது. பெங்களூரு நகரிலோ குடியிருப்புகளையும் சாலைகளையும் வெள்ள நீர் சூழ பெங்களூரு வாசிகள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். இத்தனைக்கும் அங்கு பெய்த மழை அளவு குறைவாகும். மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகமாகவும் இருந்தன. புதிய தலைமுறை செய்திகளுக்காக தேவிகா மற்றும் இளமதி.